ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. நான் உங்கள் விக்கி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் ஆர்ஜே பாலாஜி இயக்கி சூர்யா நடித்த கருப்பு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தை பார்த்தாச்சு. இந்த படத்தோட விரிவான விமர்சனத்தை பார்க்க போகிறோம். இந்த விமர்சனத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதாவது படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு அப்பா அம்மா கேரளாவிலேருந்து சென்னைக்கு வராங்க. ஒரு 60 பவுன் எடுத்துகிட்டு வராங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். அந்த 60 பவுனை விற்று அந்த மேஜரான ஆப்ரேஷன் பண்ணலாங்கிற ஐடியாவில் வராங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே அந்த 60 பவுன் திருட்டு போகுது. திருட்டு போன நகையை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த 60 பவுனில் 45 பவுன் தான் கிடச்சிருக்கு. 15 பவுன் கிடைக்கலன்ட்டு போலீஸ் ஆட்டையை போட்டுறாங்க 15 பவுனை. அதுக்கப்புறம் என்னோட நகை 45 பவுனை கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கப்புறம் 45 பவுன்லாம் உடனே எடுத்து கொடுக்க முடியாது, நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு கோர்ட்டில் தான் கிளைம் பண்ணணும்னு போலீஸ் சொல்ல, அந்த வாதாடுற வக்கீலாக ஆர்ஜே பாலாஜி தான் வராரு. ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தில் ஒரு நேர்மையான வக்கீலாகவும், ஒரு ஆப்போசிட்டான வக்கீலாகவும், ஒரு வில்லன் வக்கீலாகவும், எத்தனையோ பாணியில் பன்முகத்தன்மையாக இந்த வில்லன் தோற்றத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா நேர்மையான வக்கீல்னு சொன்னது எதுக்குன்னா, அதாவது கோர்ட்டில் எத்தனை குறுக்கு வழிகள் இருக்கோ அத்தனை குறுக்கு வழியுமே போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஆர்ஜே பாலாஜி. ஒரு கட்டத்தில் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கேஸ் இவர்கிட்ட வர, இவர் நல்லா பண்ணி அந்த நகையை மீட்டு கொடுப்பாருன்னு பார்த்தா, இவர் போலீஸோட மோசமான ஆளாக இருக்கிறாருன்னு தான் அதுக்கப்புறம் தான் அந்த ஆளுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் மொத்த படத்தோட கதையுமே. இதில் சூர்யாவோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது படம் ஆரம்பித்து ஓடிக்கிட்டே இருக்கு. இன்டர்வலுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி சூர்யாவோட என்ட்ரி. அது மாசான ஒரு என்ட்ரி. இந்த படத்தில் சூர்யா ஃபேன்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு சூர்யா ஃபேன்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோட ரோல் கருப்பு சாமியாக அசத்தி இருக்கிறாரு. சரி, அது அப்புறமேட்டு சொல்கிறேன். இதில் சூர்யாவோட பிளே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு ஆள் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு நகையை வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கருப்பு சாமி கிட்ட போய் முறையிடுறாரு. முறையிட்டதுக்கப்புறம் கருப்பு சாமியை சூர்யாவே கேஸ் நடத்துகிறாரு. சூர்யாவுக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கும் நடந்த ஒரு கிளாஷ் தான் மொத்த படத்தோட கதையுமே. இதில் இந்த படம் ஒரு புதுமையான ஒரு கதை. எப்படின்னா, ஒரு கோர்ட் ட்ராமாக்குள்ளே ஃபேண்டசி. இது எத்தனையோ படம் வந்திருக்கு. இதில் நிறைய படங்களோட ரெஃபரன்ஸும் ஆர்ஜே பாலாஜி இது வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் பண்ணுற ஒவ்வொரு சீனுமே பார்த்தீங்கன்னா, ஜிம் கேரி நடித்த லையர் படத்தில் வர மாதிரி சில சீன்கள்லாம் இருக்கும். கோர்ட்டில் உண்மையை தவிர வேறு எதுவுமே பேச முடியாத ஒரு சீன் இருக்கும். அதில் பண்ண விதம் ஜிம் கேரி பண்ண ஒரு எக்ஸ்பிரஷன் ஆர்ஜே பாலாஜி கொடுத்துருப்பாரு. அந்த எக்ஸ்பிரஷன் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. இது ஒரு மெயினாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேண்டசியான ஒரு படமாக இருந்தாலும், ஆனால் ஜனங்க ஏற்றுக்கிற மாதிரி ஒரு கதை அம்சமும் ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் வச்சது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜிக்கு அப்படி எந்த வக்கீல் மேலே ஒரு கோபம்னே தெரில இந்த படத்தை எடுத்ததுக்கான காரணம். ஏன்னா வக்கீலுங்களை புட்டு வச்சிருக்கிறாரு. என்னென்ன பண்ணால் கோர்ட்டில் எப்படியெல்லாம் காரியத்தை சாதிக்கலாம் அப்படின்னு அடுக்கடுக்காக சங்கர் இந்த இந்தியன் படத்தில் அந்த தாலுகா ஆஃபீஸில் நடக்கக்கூடிய ஒரு அக்கிரமத்தெல்லாம் காட்டுற மாதிரி கோர்ட்டில் என்னென்ன அக்கிரமம் நடக்குது அப்படிங்கிறது ஆர்ஜே பாலாஜி புட்டு வச்சிருக்கிறாருன்னு சொல்லணும். இது நிறைய பேருக்கு அதாவது நிறைய வக்கீலுங்களுக்கு அவங்களுக்கே இது அப்ளை ஆகலாம். அந்த அளவுக்கு இதில் ஒரு யதார்த்தமான ஒரு கோர்ட் நடைமுறை சீன்கள்லாம் வச்சிருக்கிறாரு. சரி, படத்தில் சூர்யாவோட ரோல் ரொம்ப ஒரு அட்டகாசமான ரோல். அதாவது ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு. ரொம்ப ஹைப்பாகவும் இல்லாமல் ரொம்ப ஓவர் ஆக்டிங்கும் பண்ணாத சூப்பராக நடித்து கொடுத்துருக்கிறாரு. படம் பல தோல்வி படங்களை கொடுத்து இப்போ அவருக்கு ஒரு கம்பேக்காக இந்த படம் வந்திருக்கு. அந்த படம் வெற்றி அடைய என்னோடய வாழ்த்துக்கள். த்ரிஷாவோட ரோல் நல்லாயிருக்கு. சாய் அபயங்கரோட மியூசிக் ரொம்பவுமே நல்லாயிருக்கு. கடைசியாக ஆர்ஜே பாலாஜி மெயின் வில்லனாக அசத்தியிருக்கிறாரு. அப்புறமேட்டு கடைசியாக ஒரு கிளைமேக்ஸில் காந்தாரா எஃபெக்டில் சூர்யா ஒரு கருப்புசாமி வேஷத்தில் ஒரு டான்ஸ் ஆடி ஒரு மீனிங்கை ஒரு மெசேஜை சொல்கிறாரு. எல்லாமே சூப்பராக இருக்குது. இது ஒரு தேட்டர் மெட்டீரியல். இந்த படத்தை எல்லாருமே குடும்பமாக நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து ரசிக்கலாம், சந்தோஷப்படலாம். அந்த அளவுக்கு இதில் என்டர்டெயின்மெண்ட்டான சீன்கள் நிறைய இருக்குது. குழந்தைகளும் இந்த படத்தை பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மோசமான சீன்களுமே இல்லை. இது ஒரு சூப்பரான ஒரு வாட்சபிள், அதாவது ஒர்த்தான ஒரு படம் தான். கண்டிப்பாக இதை தேட்டரில் பாருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் அஸ்.